இன்னைக்கு வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய பிறந்த நாள். வடிவேலை பொறுத்தவரைய அந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் காமெடி ஆக்டர் அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு தடம் படித்தவர். நாகேஷ் மாதிரி, நாகேஷுக்கு அப்புறம் வடிவேலுன்னு சொல்லலாம். ஒரு ஃபினாமினல் காமெடி ஆக்டர். அவருடைய டயலாக் தான் ஒரு ட்ரெண்டாகவே மாறி எல்லாருமே வடிவேலு அந்த டயலாகை பேசாத ஆட்களே கிடையாது. ஒரு காமெடி ஏதோ ஒரு தூங்க போனால் கூட வடிவேலு மாதிரி அந்த வின்னர் படத்தில் வர காமெடியை தான் அந்த லெவலுக்கு அவர் நம்மளை பாதிச்சிருக்காரு. அன்றாட வழக்கில் வடிவேலுவோட பாதிப்பு இல்லாமல் நம்ம யாரும் இருக்க முடியாது. மீம்ஸாக இருக்கட்டும், ஜோக்ஸாக இருக்கட்டும், அந்த அளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞர். அவர் தேவர் மகன் படம் பண்ணும் பொழுது இந்த ரோல் அவர் கேரி பண்ண முடியுமா, அவரால் தாங்க முடியுமான்னு சொல்லி நிறையா டவுட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். பட்டு கமலஹாசன் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஃபேனு. உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரையே வடிவேலுடைய அவர் பாட்டு பாடுறது, அவருடைய மேனரிசம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் வடிவேலு நீ என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு, சார் நான் பாட்டு பாடுவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்லாம் பண்ணி காமிச்சிருக்காரு. சரி நீ நாளைக்கு போய் அட்வான்ஸ் வாங்கிக்கன்னு சொல்லி அவர் சிங்காரவேலன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே தேவர் மகனுக்கு அவர் அட்வான்ஸ் போக சொன்னது, அது சம்மந்தமாக நடந்த தேவர் மகன் படத்தில் நடந்த நிகழ்வுகள் இது எல்லாமே கமல் 60ல் பயங்கர காமெடியாக வடிவேலு பேசியிருப்பார். இந்த டெட் பாடி எந்திரிச்சிச்சுன்னு சொல்லி சிவாஜி சார் இந்த டெத்து சீனில் அவரும் சங்கிலி முருகனும் பண்ண காமெடியெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது. தேவர் மகன் அவர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா விதமான வேடங்களும் பண்ண முடியும் அப்படின்னு காமித்த படமாக அது அமைஞ்சது. அவரை நம்ம மாமன்னன் ஆடியோ லான்ச்சில் கூட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வடிவேலை பாராட்டி பேசினார். வடிவேலு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். அமலா அக்கினேனி, அமலா அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அமலாவை பொறுத்தவரை அவங்க கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட்டு, பரதநாட்டியம் டான்ஸர். அப்படி தான் அவங்க மைதிலி எண்ணெய் காதலியில் தமிழில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அது சில படங்கள்லாம் நடித்தாங்க. பட் அவங்களுடைய ஒரு பேட்டியில் அவங்க குறிப்பிடுறாங்க, என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது கமலஹாசனோட நடித்தது தான். புஷ்பக் அந்த படம், பேசும் படம், புஷ்பக்கில் நடித்தாங்க, சத்யாவில் நடித்தாங்க, வெற்றி விழாவில் நடித்தாங்க, இந்த படங்கள்லாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு படம் கமல் அமலா நடிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கப்புறம் அது நடக்கலை. இதை பொறுத்தவரைய நம்ம கமலஹாசனோடு அவங்க நடித்த அந்த புஷ்பக்கில் நடித்ததுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு என்ன விதமான காஸ்டியூம்ஸு, அது எப்படி மேக்கப் போட்டுக்கணும், மற்றவர்கள் நடிக்கும் பொழுது எப்படி அதை கூர்ந்து கவனிக்கணுங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயங்கள் அவர் எனக்கு குருநாதர் மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. புஷ்பக்கில் எனக்காக நிறையா, ஏன்னா அவங்க எய்தாப்பில் யாருமே இல்லாத ஒரு காட்சி எடுக்கும் பொழுது கூட அந்த எக்ஸ்பிரஷன் வரணுங்கிறதுக்காக அவர் நின்று நடித்து காமிப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க.